வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம பன்னீர் டிஷ்ஷஸ் நிறைய செஞ்சுருக்கோம். அதுலேயும் கடாய் பன்னீர் ரொம்பவே ஃபேமஸ். இன்றைக்கி நம்ம கடாய் பன்னீர் டிஷ் வச்சு ஒரு பர்கர் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் பன்னீர் பர்கர் செய்யறதுக்கு முதல்ல நம்ம கடாய் பன்னீர் மசாலா செய்யணும். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி போடணும். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, 2 பல்லு பூண்டு நறுக்குனது, இதெல்லாம் போட்டு லேசாக வதக்கின பிறகு அடுத்து 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் தக்காளி மசாலா பேஸ்ட் தயாராக இருக்குது. இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம கடாய் பன்னீர் செய்யலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 400 கிராம் பன்னீரை சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டு லேசாக வறுத்துக்கணும். பன்னீர் வறுத்த பிறகு எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ஒரு வெங்காயம் பெரிய துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கணும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் குடமிளகா பெரிய துண்டுகளாக நறுக்கி போட்டு லேசாக வதக்கணும். வெங்காயமும் கேப்சிகமும் லேசாக வதக்கி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அரைச்ச மசாலா பேஸ்ட்டை போட்டு ஒரு கப் தண்ணி மிக்ஸி ஜாரில் ஊற்றி இந்த மசாலாவை கழுவி அப்படியே ஊற்றிடுங்க. மசாலாவில் நல்லா கொதி வந்த பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா திக்காயிடுச்சு. வறுத்த பன்னீர் பீசஸ், குடமிளகாவும் வெங்காயமும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ட்ரையாக நல்லா திக்காக இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி லேசாக மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி கொஞ்சம் கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடாய் பன்னீர் ஃபில்லிங் நம்ம பர்கருக்கு தயாராக இருக்குது. இப்போ நம்ம பர்கர் செய்யலாம். ஒரு தவாவில் கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து பர்கர் பண்ணை பாதியாக கட் பண்ணி தவா மேலே போட்டு லேசாக டோஸ்ட் பண்ணணும். பன் டோஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம பர்கரை அசெம்பிள் பண்ணலாம். ஒரு ஸ்லைஸ் மேலே கொஞ்சம் லெட்டஸ் இலை, அது மேலே 2 டேபிள் ஸ்பூன் கடாய் பன்னீர்,
கடாய் பன்னீர் மேலே சீஸ் நல்லா கிரேட் பண்ணி போடணும். சீஸ் மேலே 2 ஸ்லைஸ் வெங்காயம், வெங்காயம் மேலே 2 ஸ்லைஸ் தக்காளி. இதை வச்ச பிறகு பர்கரை க்ளோஸ் பண்ணி உடனே சர்வ் பண்ணுங்கள். அருமையான கடாய் பன்னீர் பர்கர் தயாராக இருக்குது. சூப்பரான கடாய் பன்னீர் பர்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ், ஒரு அருமையான மீல். இது ஒரு பர்கர் சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப டெஃபினட்டாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frame.